World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பராசர் ஜோதிட மணி மன்ற குழுவின் அங்கம் வகிக்கும் அனைத்து ஜோதிட மகனியர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் என் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோமே, தர்மம் கெட்டால் கர்மம் கெடும், கர்மம் கெட்டால் எந்தெந்த பாவங்கள் பாதிக்கப்படும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஒரு மகத்தான அவங்களுடைய அனுபவங்களை சொன்னாங்க. அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்றைக்கும் 7ஆம் பாவம் கெடவே கூடாது. 7ஆம் பாவம் இருக்கணும், இல்லைன்னா முழு ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய யோக கிரகங்களாக இருக்கணும். நாம் என்னென்னா 7ல் குரு இருந்தால், தனிச்சின்ன குரு இருந்தால், அதற்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனுடைய வீட்டை சுக்கிரன் இருந்தால் எப்படி இது காரகோ பாவனஸ்தி வருவார்னு எனக்கு புரியலை. 2 விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஒன்று, அதில் குரு இருக்காரு வச்சுக்கோங்க. குருவின் முழு யோகாதிபதியான செவ்வாய் அங்கே தான் இருக்கிறாரு. குருவோட நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல. சுக்கிரன் இருக்கிறன்னா சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான ராகுவோட நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு காரணத்தை வச்சு எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணத்தை கற்பிக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சுட்ருக்கோம். ஜாதகங்களில் நடந்து முடிந்த விஷயத்திற்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிற மாதிரி. ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா ஜோசியம் பார்க்க வர்றவங்களே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் வர்றாங்க. பார்த்தோன்னே கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் சாமி, கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறேன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, காரகோ பாவனாசி, அதனால பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ விசாகம் 2ஆம் பாவத்தில் இருந்தால் நவாம்சத்தில் ரிஷபத்தில் வரும். அது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. நம்ம அதையும் பார்க்கணும். பாட்டு பாடுறீங்களா இல்லையா? அதே மாதிரி விசாகம் 2ஆம் பாதம் எடுத்துக்கிட்டாலும் சுக்கிரன் அங்கே நீசம்னு நம்ம கணக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த நீசம், உச்சம், அஸ்தங்கம் இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக தான் பார்த்து படுத்துகிறோம். அதில் டீப்பாக நம்ம இறங்கக்கூடாது. இறங்கினா அதில் அடிவு தான் நம்ம படுவோம். நிறைய ஜாதகங்களை அனுபவத்தை பார்த்துருக்குறோம். சுக்கிரன் நீசமாக இருக்கிறவங்களாம் ரொம்ப அபோகமாக இருக்கிறாங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க பல பேர் வாழ்க்கை கெட்டு பேருக்கு சில பேர் உயிரவே இழந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சுக்கிரன் உச்சம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், திருகோணம் ஏறணும் சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். ஆனால் 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், ஆளே காலி ஆகிட்டாங்க, கல்யாணமே ஆகாமல் கூட. இதெல்லாம் கூட நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த நூல்களில் எழுதப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, ஒரு கோடு போட்டிருக்காங்க. ரோடு போட்டு நம்ம வேலை, நம்ம இந்த புள்ளியிலேயே நின்றுட்டுருக்குறோம். நம்ம ஜோதிடத்தை எல்லோரும் அவங்கவுங்க ரீதியாக அனுபவமாக கொண்டு போங்க. ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக எதையுமே சொல்லாதீங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்போ நீங்கள் என்றைக்கு தான் சொல்ல போகிறீங்க? அடுத்தவங்க சொன்னதே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு சுய அனுபவம் கட்டாயம் வேணும். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறோம், அவருக்கு அது நடக்கலை. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அதே விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடந்து போச்சு. இதுக்கு யாரை நம்ம பொறுப்பாக எடுத்துக்க முடியும்? அதனால் ஜோதிடம்ங்கிறது அனுபவம். முதல்ல உங்கள் ஜோதிடத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது, எங்கள் திரிகோணாதிபதிகள் பலமாக இருக்கிறாங்களா, கேந்திராதிபதிகள் கேந்திரங்கள் தான் இருக்கிறாப்லையா, இதெல்லாம் முதல்ல நாம் பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு அனுபவம் செய்யறதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது, தனுசில், லக்னத்திற்கு 9ஆம் இடம். சூரியன் அதுக்கு விபத்து தாரை, செவ்வாயோட தாரை. நல்லா தெரியும் எனக்கு இன்றைக்கி அடிப்படை சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 19/10/2023 செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் கரெக்டாக சித்திரை 3ஆம் பாதத்தை சூரியன் சஞ்சரிட்டு இருக்கிறான். நீச்ச வீட்டில் வர்றான் சூரியன். அன்றைக்கி சித்திரை 3ஆம் பாதம் துலாத்தில் தானே வரும். வந்திருக்கிறான். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. 2 வீலரில் போயிட்டுருக்கேன். சம்மந்தமே எல்லாம் பஸ்காரன் இடிச்சு விட்டு போயிட்டான். இது நம்ம எந்த கணக்கில் இருக்குது, எந்த நூலில் நம்ம எடுக்க முடியும் இந்த விஷயத்தை? சூரியன் அன்றைக்கி விபத்து தாரையில் சஞ்சரிச்சு இருந்திருக்கிறான். என்னுடைய நட்சத்திராதிபதி. நம்ம ஜோசியார், நமக்கு தெரியும். அவ்வளோ எச்சரிக்கையாக போயும் விபத்து நடந்து போச்சு. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் நான் எங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன். நான் நினச்சிக்கிட்டே போகிறேன், இன்னும் ரிலாக்ஸாக போகிறேன், நான் கொஞ்சம் நேரம் தான் நல்லபடியாக போயிடலான்னு சொல்லிட்டு. அந்த விபத்து தாரலுக்கு அந்த விபத்து நடக்கத்தான் செஞ்சது. என்ன பெரிய விபத்தாக நடக்கலை, இல்லாட்டா பஸ்ஸோட பேக் சைடு வீலில் நான் வந்திருப்பேன்.
அதை நம்மளுடைய ஆன்மீக நாட்டம் பூஜை புனஸ்காரங்கள் நம்மளை கொஞ்சம் காப்பாற்று. ஆனால் அது செய்கிறத செஞ்சிடும், விடாது. நம்ம இது மூலம்தான் ஜாதகங்களை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம குழுவிலே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சூரியன் அவயோகியாக இருக்கிறவன் பங்குனி உத்திரத்தன்னைக்கு பழனிக்கு போகிறான், 8 வருஷமாக போகிறான், அவனுக்கு வேலை நடக்கலை. அவன் ஜாதகத்தை பார்த்தா எனக்கு சூரியன் அவயோகியாக இருக்குது, நீ தைப்பூசத்துக்கு எடுத்துகிட்டு போப்பா காவடியை, பங்குனி உத்திரம் போகாதுன்னு. தைப்பூசுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிலேருந்து வெறும் டெவலப் ஆச்சு, எல்லாம் கடன் முடிச்சு 4 வருஷமாக நல்லா இருக்கிறான். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் பார்க்க முடியுமா? ஜாதக அலங்காரம், சீவக சிந்தாமணி, குமாரசாமியம், எத்தனையோ இருக்குது. நான் என்ன தயவுசெய்து எழுதினவங்க நாரையும் நான் குறை சொல்லலை. அதில் உண்மை எதுன்னு உணர வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம தான் உணரணும். சுக்கிரன் 7 இருந்தாலே காரகோபாவ நாஸ்தி, அவசியமே இல்லை. அவன் சொந்த வீடு, அது சுக்கிரனுக்கு அது சொந்த வீடு. எதில் இருந்தாலும் பாருங்கள், அதுலேயும் பாருங்கள், விசாகம் 3ஆம் பாவத்தில் இருந்தால், 2ஆம் பாவத்தில் இருந்தால் ரிஷபத்தில் வரும் அம்சத்தில், 3ஆம் பாவத்தில் இருந்தால் மிதுனத்தில் வரும். அது 2 பேருக்கு நட்பு வீடு தான். இந்த மாதிரி தன்மைகளை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஜோதிடத்தை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மிகவும் அற்புதமாக இருக்கும். அப்போ 7ஆம் இடம்னா எதிர்த்தரப்பு வருமானம், நம்முடைய நட்பு வட்டாரங்கள், வாழ்க்கை துணை, எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். இந்த 7ஆம் இடத்துல வாழ்க்கை துணை நல்லா அமையும்னா அவனுக்கு 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவம் கெட்டாலே 7ஆம் பாவம் கெட்டுரும். 10ஆம் இடம் நம்ம வருமான ஸ்தானம்னு சொல்கிறோம். அது கர்மஸ்தானமாக தான் அதை கொண்டு போகணும். நம்ம என்ன 10க்கு 10 தான் 7 பாவோத் பாவாங்கிற அடிப்படையில் நம்ம இதை பார்க்கலாம். அப்போ அங்கே 10ஆம் பாவத்தை கெடுதுன்னா ஏன் கெடுது நமக்கு அது தெரியணும் இல்லையா? இந்த கிரகம் கெட்டு போச்சு, இந்த கிரகம் நிறையா பலன் செய்யலை, அதனால் உனக்கு இந்த பிரச்சனை, இதை சொல்வதை விட அது ஏன் அந்த பாதிப்புக்குள்ளாகுது, இதை எடுக்கிறது தான் 1, 5, 9ங்கிறது. திரிகோண பாவங்களை என்றைக்குமே நம்ம பார்க்கணும். பூர்வபுண்ணியம் எப்படி இருக்குது, இவன் பூர்வபுண்ணியத்தை என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான். தர்மஸ்தானமான 9ஆவது பாவத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு, என்ன மாதிரி கிரகங்கள் உட்காந்துருக்கு, அது என்ன தன்மையில் உட்காந்துருக்கு. அந்த தர்மம் அடிபட்டு போச்சுனாலே அங்கே தர்மத்துக்கு லாபஸ்தானம் என்ன வரும், 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம் இது புத்திர பாவம். அப்போ 5 அங்கே சங்கட்படுதா இல்லையா 7ஓட? அப்போ 7ஆம் பாவத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு, பூர்வ புண்ணியத்தில் என்ன பண்ணினான். பல தடவை நான் சொன்ன விஷயந்தான் இது. பூர்வ புண்ணிய காரகன் குரு, இந்த ஜென்ம கர்மகாரகன் சனி. குரு பகவான் இவன் போன ஜென்மத்தை என்னென்ன செஞ்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறத அப்படியே தூக்கி சனிட்டு ஒப்படைச்சிடும். ஐயா, இந்த ஜென்மத்தை நீ எப்படி வழி நடத்தணும், நீ வழி நடத்திக்கோ. அதனால தான் நம்ம புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம் வரும், விசாகத்துக்கு அப்புறம் அனுசம் வரும், பூரட்டாதிக்கு அப்புறம் சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி வரும். அந்த குருவும் சனியும் தான் இந்த ஜென்மத்தை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கிரகங்கள். அது வந்துட்டு மற்ற கிரகங்கள்லாம் ஓரம் கட்டிடுங்க, பரவாயில்லை, பயப்படவே வேண்டாம். குருவை நல்லா பார்க்கணும், சனியை நல்லா பார்க்கணும். சனி நம்ம மந்தன் காரகங்கிறான். 1 டிகிரி நகர்றதுக்கு 1 மாதம் எடுத்துக்கிறான். 30 டிகிரிக்கு 30 மாதம் 2 வருஷம் சனி பகவான். ஏன் காரணம் என்ன, நின்று நிதானமாக அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். மக்களுக்கு திருந்து நல்லா வாழு, தனக்குத்தானே பெரிய மனசனா காட்டிக்காத, எங்கேயும் மடா டோபாலாம் பண்ணாத, வேலையாட்களையும் மதித்து நட, உனக்கு கீழே உள்ளவங்களையும் மதித்து நட, அவங்க வேலை செஞ்சால் தான் ஓ வயிறு நெறியும், ஆனால் நீயே அவங்கள்ட்ட அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிற. இந்த மாதிரி அத்தனை தன்மைகளையும் சனி பகவான் உணர்த்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் நிதானமாக போய் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான், திருந்து மாறிக்கோணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதுக்குண்டான லாபங்கிற 11ஆம் இடம், அதுவும் சனியோட வீடு தான். அந்த லாபஸ்தானத்தை லாபத்தை நீ அடைய முடியும். அந்த லாபத்தின் மூலம் உனக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம்னா என்ன, இறப்பா? கண்டிப்பாக இல்லை. மோட்சம்னா கடன்லேருந்து மோட்சம், வியாதியிலேருந்து மோட்சம், கஷ்டத்துலேருந்து மோட்சம், எல்லாத்தையும் நமக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். 9, 10, 11, 12 இது இந்த 2 கிரகமே தன்னோட ஆரோக்கியக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இதைத்தான் முழுமையாக கவனிக்கணும். குரு வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அந்த குரு வழிபாடு எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜோதிட அலுவலகம் ஆரம்பித்த நேரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கல்யாணமான நாளாக இருக்கட்டும், எந்த ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அவங்களுக்கு பழத்தட்டு, வேஷ்டி, வீட்டுக்காரமாக புடவை, ஏதோ முடிஞ்ச ஒரு தட்சணை வச்சு வருஷத்துக்கு ஒருத்தர் போய் அந்த குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. இறைவனால் சாதிக்க முடியாததையும் குருவால் சாதிக்க முடியும். குருங்கிற தன்மை அப்பேற்பட்ட தன்மை. இறைவனை யாரும் வழிகாட்டுறது குரு தானே. இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். செஞ்சாலே உங்களுக்கு குருவோட பரிபூர்ணம், அவர் நல்லவரோ கெட்டவரோ ஒன்றை வச்சு அவரை கொள்ளையடிக்க நினச்ச கூட இருந்து போடும், அதை பற்றி கவலை இல்லை. அந்த குருங்கிற தன்மைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா, அதை இறைவன் பார்த்துப்போம். அதனால் குருவுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும்.
அடுத்தது சனி, இந்த ஜென்ம கர்மகாரகன். எப்படி நீ நடந்துக்கிட்டு இருக்கிற, நீ என்ன செய்யணும், கோடிக்கணக்கான சொத்தை உனக்கு கொடுத்துருக்கான், நீ BMW காரில் தான் போவேன், ஏசியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 7.5 சனி, கெண்ட சனி, ஜென்ம சனி, அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, லயன்னா அவனுக்கு சான்சஸ் கிடைக்கிது. எப்படி உங்களை தட்டணுமோ தட்டி விட்டுருவான். அதுக்கு சனி அப்படி நம்மளை பெருசாக ஒரு பெரிய மனசில் நம்ம காட்டிக்கக்கூடாது, நம்ம கீழே தான் இருக்கணும். மாணிக்க வாசகர் ஒரு தடவை வயல்வெளியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் என்ட்ரன்ஸ், அப்போல்லாம் வரப்பு தானே, ஒரு ஆள் கொடை பிடிச்சி நிற்கிறாங்க, 4-5 பேர் நிற்கிறாங்க. கணக்கு பிள்ளை ஒருத்தர் நிற்கிறாரு, பார்த்தாலே தெரியும், சரி ஏதோ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுது. அவரை பார்க்குறதுக்கு அவர் வந்து வணக்கம் செலுத்துறாரு. மாணிக்க வாசகருக்கு முதல்ல வணக்கம் சார், ஐயா வணக்கம், சொல்லுப்பா என்ன சொன்னேன், எங்கள் மிராசுதார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, அவங்க வீட்டுக்கு நீங்கள் வரணும். நான் அப்படிலாம் யார் வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் போகிறது இல்லை, என் வழி நான் போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னா. அந்த கணக்குகளோட முகம் சுருங்கி போகுது. ஏன்ப்பா முகம் இவ்வளோ சுருங்கிச்சு அப்படின்னா, எங்கள் மிராசார் என்ன சொல்லுவாருன்னா, நீ அவர் நல்லபடியாக நீ வரவேற்கலை, அதான் அவர் வராமல் போயிட்டார், என் மேலே பழி போடுவாருன்னா. சரி இவன் சந்தோஷத்துக்காக போவோம் சொல்லிட்டு அந்த பண்ணையார் வீட்டுக்கு போகிறார். பண்ணையார் வீட்டுக்கு போனால் பெரிய சோஃபாலாம் போட்டிருக்கு, அவர் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. அப்படியே சோஃபாவில் ஏத்தால உட்காரு, இவர் ஏத்தால உட்காந்து இப்படி நேராக கணக்கு பிள்ளையை பார்க்குறாரு. இவரோட பிரதாபல்யங்கத்தெல்லாம் அவர் பேசணுமா, அதுக்கு அர்த்தம் அது. நேசம் பார்க்குறாரு. உடனே 10,000 பேர் வேலை செய்கிற 10,000 பேர் இவர் கீழே வேலை செய்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் இவரோட வயல்வெளி தான் இருக்கும் அப்படின்னு அந்த இது சொல்லிகிட்டே இருக்கும்போது மாணிக்கவாசகர் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு, இல்லை நீ ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 10,000 பேர் உழைக்க வேண்டியதாக இருக்கான்னு கேட்டார். அந்த 10,000 பேர் உழைச்சாதான் நீ இவ்வளோ படம் டப்பா பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. இப்போ இவனை மாதிரி ஆட்களை சனி வச்சு செய்யும், சனியோட வேலையை அதுதான். அப்புறம் பண்ணையார் ஒன்றும் சொல்லலை, தலை குடிஞ்சிக்கிட்டார். இப்போ நமக்கு கீழே உள்ளவங்களை நாம் மதித்து பழகணும். முதல்ல அவங்க வந்து வா இது நமக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, நம்ம சொன்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க, நம்ம வீட்டு வேலைக்காரன், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அவன் வேலை செய்ததான் நீ சௌரியமாக உட்காந்து சாப்பிட முடியும். நடிகர்கள்லாம் வந்து நான் உழைப்பால் முன்னேறினேங்கிறாங்க. அவங்க 1 மணி நேரம் ஷூட்டிங் எடுக்கணும்னா 6 மணி நேரம் மற்றவங்க லேபர்ஸ் எல்லாம் வேலை செய்ய இந்த இது செட் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இவர் பெருமையாக பேச்சு போயிடுவார், நான் உழைச்சி முன்னேறினேன் பாரு. ஏன் மற்றவன் உழைக்காமல இருக்கான், அவன் 6 மணி நேரம் உழைச்சதான் நீ 1 மணி நேரம் ஷூட்டிங்கை உன்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவன் சனி பகவான். இப்போ சனி பகவானோட நிலைமை பார்த்துக்கங்க, முன்னும் இன்னும் பாவகிரகம் 2ஆம் இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்கான், 12ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கான், சூரியன் உட்காந்துருக்கான். இந்த 5 பிப்ரவரி 5 செவ்வாயும் சேர்ந்துருவார். அப்போ இந்த சனிக்கே பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் தான். அப்போ சனி பகவானுக்கு பிரச்சனை வந்தால் என்ன, அவருடைய பார்வை பூரமே குரூரமாக மாறிடும். நாம் சாதாரணமாக வக்ரம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பாவக்கத்திரி யோகத்தை சிக்கினாலே சனியோட பார்வை தாறுமாறமாக போயிடும். நம்ம எப்படி தப்பிக்கிறது? அப்போ சனி பகவான் தான் நம்ம பிரித்து செய்யணும். 2 வீட்டில் 2 பக்கம் 2 ரவுடிகள் உட்காந்துருந்தால் மத்தியில் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனைகளை சந்தித்து தான் செய்வான். அப்போ 5ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 5 செவ்வாய், சூரியன் செவ்வாய் சேர்க்கை தப்புன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம். நடுவில் சிக்கிட்டு இருக்க சனி பகவான் போதா குறைக்க அந்த சனி பகவான் குரு பகவான் அவரை பார்க்குறாரு. அதுதான் ஆன்மீகத்துக்கு எதிரான பேச்சுக்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் நடக்குது. இன்னும் அடுத்தது குரு மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுவார். ரிஷபத்துக்கு போயிட்டு மே 29 நினைக்கிறேன், சரி டேட் மறந்துட்டு, சனி பகவானும் மீனத்துக்கு போயிடுவார். அப்போ என்ன ஒரு 50 நாள் மீனத்தை ராகு சனி சஞ்சரிச்சிட்டு இருப்பாங்க, ரிஷபத்தை குரு சஞ்சரிட்டு இருப்பாங்க. ராகு சனியோட பார்வை அந்த குரு பகவானுக்கு விடும். இதெல்லாம் நம்ம பலன் சொல்லும்போது பார்த்து சொல்லணும் விஷயங்களை. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், ஆன்மீகத்தில் டாம்பிகம் பண்ணுறவெல்லாம் அடிபடுவான், அதில் ஜோசியர்களும் அடங்கும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் என்னெல்லாமோ பதிவுகள் வருது, அது என்ன பதிவு போடுறான்னே தெரியல. பெரிய பெரிய மாநாடை போட்டு நட்சத்திரம்னா குப்பைங்கிறாங்க, 10 பொருத்தம் பார்க்கறது வேஸ்ட்டுங்கிறாங்க. நட்சத்திரம் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியல. சரி, அப்படி யாராவது கிளாஸ் நடத்தா சொல்லிப்போ நான் வந்து படிக்கிறேன்னு சொல்கிறேன், பதில் இருக்க மாட்டேங்குது அவங்கள்ட்ட. நட்சத்திரம் வந்து அவ்வளோ முக்கியம். எப்படி நட்சத்திரம் இல்லாமல் திருப்தி செய்ய முடியும்? கிரகங்கள் சஞ்சாரமே நட்சத்திரம் மேலே தான் நடக்குது. 12 ராசி நட்சத்திரம் இல்லாமல் கடந்துட முடியுமா? கிரகங்கள் 108 நட்சத்திரம் பாதத்தில் தானே எல்லா வேலையும் நடக்க வேண்டியது இருக்குது நமக்கு. அப்போ நட்சத்திரம் பார்த்தா தாராபலம், இப்போ நான் சொன்னேன் தாராபலன் பார்க்கணும். சூரியன் வந்து அவிட்டத்தை விதைத்த விபத்து தாரையில் பயணிச்சுட்டு தான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு, அது எப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? நமக்கு அனுபவமே நமக்கு உணர்த்திருக்கு அந்த விஷயத்தை வந்து. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும். கவனித்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. சரி, மகர ராசி கும்பராசிக்காரங்க சனி யோகாதிபதி மாத்திரம் இல்லை,
ராசியாதிபதியும் சரி அவன் நல்லதை செய்வதும் நல்லதை செய்யாமல் இருக்கிறதும் நல்லதை குறைக்கிறதும் ஒன்று. நடப்பது நடக்கும். அதில் இருந்து நாம் பெரிய பாதிப்பு அடையாமல் நம்மை தப்பிப்பதற்கு என்ன வழியோ என்ன யுத்தி இருக்கோ அந்த யுத்தியில் நம்ம போகணும். இறைவழி நாட்டம், இறைவழி நாட்டத்தை போனோன்னா நல்லாயிருக்கும். அனுமான் வழிபாடு பண்ணினா சனியின் தாக்கத்திலிருந்து நிகழலாம். கும்பராசிக்காரங்க எல்லாருமே என்னென்னா ஒரு பித்தளை தட்டில் 50 கிராம் எள்ளை பரப்பி அதில் ஒரு சின்ன கலசத்தை வச்சு அதில் தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தத்துக்குள்ளே பச்சை கற்பூரம், இது வால்மிளகு, கிராம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு வச்சு அதை மூடி வச்சுட்டு டெய்லி அந்த சனிக்குண்டான ஒரு காயத்ரி ஜபமோ இல்லை தெரிஞ்ச மந்திரமோ தமிழில் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வரும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயமார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம்னு மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி டெய்லி நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு அந்த எள்ளை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. தேங்காயும் விட்டுடலாம். அந்த தீர்த்தத்தை தலைக்கு மேலே புரோச்சனை பண்ணுங்க. குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிங்கன்னா உள்ளே போய் சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெளிச்சு விடலாம். தெளிச்சு விட்டு அந்த தண்ணியை கொண்டு உடற நதியில் விட்டுட்டு அடுத்த கலசத்தை வைங்க. இது பூரா சனி பகவானுக்குன்னா மிகப்பெரிய பெரிய இதுக்கு என்ன செலவாயிர போது சொல்லுங்கள். என்னது ஆமாம், கலசத்தில் பச்சை கற்பூரம், கிராம்பு, வால்மிளகு, ஜாதிபத்திரி, எள்ளு அது உள்ளே போடக்கூடாது. எள்ளு அடியில் தான். எள்ளு தானியம் வாசனமாக இருக்கணும். நீங்கள் இதை போட்டுட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தாலே சனி பகவானோட பிரீதி இது மிகப்பெரிய பிரீதி. சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் தானாக குறையும். ரோட்டில் போய்ட்டுருக்கோம், ஏதாவது ஒரு மாற்றத்தினாலே ஒரு பேனா வச்சுட்ருக்கிறான், ஒரு பிஸ்கட் விற்றுட்ருக்கிறான், தேவையோ தேவையில்லை வாங்குங்க, தப்பு இல்லை. அவன் மனசு சந்தோஷப்படும். அது சனிக்கு பிரீதி. குழுவில் அப்புறம் கேட்டுக்கங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறேண்ணா. முடிஞ்ச அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா நானே பேசிட்டு இருந்தேன், மற்றவங்க எல்லாருமே பேசணும். எல்லோரும் பேச வேண்டியிருக்கு இல்லையா. நான் ஒரு 2 நிமிஷம் நானும் முடிச்சிடுவேன் என் பேச்சு. ஆமாம், அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு சனி உரையில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி அனுமான் சாலிசா படித்தாலும், அனுமான் சாலிசா படிக்க முடியல, ஆஞ்சநேய வீரா, அனுமந்த சூரா, வாயுகுமாரா, வானர வீரா அந்த 4 வார்த்தை சொன்னால் கூட போகிறோம். இதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணிட்டு நம்ம போனனாலும் சரி, சனியின் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, சனியினுடைய பார்வையே அஸ்தமிக்க செய்யக்கூடிய, சனியினுடைய செயல்வழி பூரா முடக்கக்கூடிய ஒரே சக்தினா ஆஞ்சநேயருக்கு உண்டு. அது சனி அவர் கொடுத்த வரம். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் காப்பு சாத்தணும். சனி பகவானுக்கு, நவக்கிர சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாத்தி நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சனியின் தாக்கம் என்றைக்குமே வராது. அது நம்ம தப்பிச்சுக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு குருவோட துணை நமக்கு தேவை. ஏன்னா குரு பிரம்மா இல்லை மாதா பிதா குரு தெய்வம் நம்ம சொல்கிறோம். ஒரு தாய்க்கு அடையாளம் தேவையில்லை. அவள் மடியில் படுத்து பால் குடிச்சிருக்கும்போது 1 மாத குழந்தையும் அம்மாவோட வயிற்று தடவை பார்த்து எங்கள் அம்மா தான் தெரிஞ்சிடும். தாயால் அடையாளம் காட்டப்படுகிறவர் தந்தை. தந்தை ஒரு நல்ல குருவிடம் கொண்டு ஒப்படைக்கிறான் மேன்மை நிலையை அடைய செய்வதற்காக. அந்த குரு தான் ஒருவனை மேன்மை நிலையை அடைய செய்வான். இறைவனால் முடியாத விஷயத்தையும் குருவால் செய்ய முடியும். அப்போ இந்த குரு சனி இந்த 2 கிரகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் நம்ம எங்கள் சின்னாலப்பட்டி தங்கவேலையா வயசில் ரொம்ப பெரியவர், எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எந்த கோயில் போனாலும் சரி, அது பெருமாள் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ யார் கோயில் போனாலும் சரி, எப்பா முருகா என்னை பார்த்துக்கோப்பா மன்னிச்சுக்கோப்பான்னு தான் சொல்லுவார். முருகன் பேர் தவிர எதையுமே சொல்லுவார். எந்த கோயில் போனாலும் அதுதான் சொல்லுவார். அவர் முருகான் தான் சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த தெய்வத்துக்கு முழுசாக ஜபம் பண்ணுங்க, தீட்சை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை மந்திரம் திந்திரம் பெரிய விஷயமே கிடையாது. சனிமான ஓம் சன் சனீஸ்வராய நமக, இதுதான் அதுக்கு மூலமந்திரமே. சன் சனீஸ்வராய நமகங்கிறது மூலமந்திரம். இதை தீட்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 1 லட்சம் கண்டினியூ அதை முடிக்கணும்னா அந்த ஒரு 15 நாள், ஒரு நாளைக்கு 5000 சொன்னால் 20 நாளில் முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 10,000 சொன்ன முடிஞ்சுன்னா 10 நாளில் முடிஞ்சிடும். அந்த 10 நாளும் அந்த 20 நாளும் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வேறு எந்த வருமானத்துக்கும் போகக்கூடாது. இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டில் சுத்தமாக இருக்கணும். மாத விளக்கான பெண் கையால் சாப்பிடக்கூடாது. ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது. கண்ட களியை திங்கக்கூடாது. என் வீடு சாப்பிடக்கூடாது. இந்த கட்டுப்பாடு 1 லட்சத்தை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் என்ன வாயிலிருந்து நினச்சாலும் சரி, அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள்
சனி பகவானுடைய வார்த்தைகளாக இருக்கும். அவர் உங்களை காப்பாற்றுப்பீங்க. என் அனுபவத்தை நிறைய நான் பார்த்துருக்கேன். தப்பாக ஜாதகம் கணிச்சிட்டேன். அவங்க ஃபோனில் சொன்னாங்க, நான் நம்பர் 1 மாற்றிட்டேன். 19ஆம் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் 9ஆம் கணக்கு பண்ணி எழுதிட்டேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன் பூரா பெர்ஃபெக்ட் கரெக்டாக இருந்தது. ஆச்சரியப்பட்டாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். சரி, நமக்கு இறைவன் துணை இருக்கிறான்னு. இதுக்கு இந்த அளவு நமக்கு வாக்குப்பலம் நமக்கு வேணும். ஜோதிடர்கள் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மெய்ஞானியர்கள், சொல்லப்போனால் தெய்வக்கியர்கள் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க நம்ம வாக்குவன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தில் நீ அது தெருவோரத்தில் இருக்கிற கற்பனை சாமியாக கூட இருந்துட்டு போட்டோம், எங்கேயா காட்டுற முனீஸ்வரனாக கூட இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாது. அவரை நான் முழுமையாக தெய்வமாக ஏற்றுட்டு வணங்குறேன். அவர் காப்பாற்றுவார் எல்லா விஷயத்தையுமே. அதுக்காக சிவனை தான் கும்பிடணும், பெருமாளை தான் கும்பிடணும், அம்மனை கும்பிடணும், வினா கும்பிடணும் இல்லை. நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எதுவோ ரைட், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வாட்கண்ணி ஒரே ஒரு தடவை லைஃப்பில் பண்ணுங்கள். மேன்மேடை ஒரு 20 நாள் ஒதுக்குங்களேன். ஒதுக்கிட்டு மேன்மேடை செய்துட்டு நீங்கள் பாட்டு ஜோசிரிஞ்சில் உட்காருங்க. ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரே நித்தியம் சர்வாபிட்டு 5 தெய்வங்கள் பேரை சொல்லிவிட்டு நான் இன்று என்னுடைய ஜோதிட வேலையை தொடங்குகிறேன். இறைவர்களை என்னை அடுத்து காப்பாற்றுங்கன்னு அந்த ஜாதகம் யார் தான் ஜாதி தொட்டு கண்ணில் ஊற்றிட்டு நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிங்க. வாய் தான் உங்களை அமையும், பேசுபுறம் கிரகங்கள் பேசும். நன்றி, வணக்கம்.